ஹாய், இந்த வீடியோவில் டெக்ஸ்டைல் ஷாப்பில் வேரியண்ட்டாக பில் கிரியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது பிராண்டட் கலர் சைஸ் அண்ட் மாடல் வச்சு எப்படி பில்லு கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ப்ராடக்ட் கிளிக் பண்ணி ஐட்டம் மாஸ்டர் போய்க்கிறேன். ஒரு ப்ராடக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். HSN கோடு போட்டுக்கிறேன். கேட்டகரி சூஸ் பண்ணிக்கிறேன். சப்ளையர் சூஸ் பண்ணிக்கிறேன். பீசஸை தான் சேல் பண்ண போகிறோம், ஸோ மென்ஷன் பண்ணிக்கிறேன். எம்ஆர்பி வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் ரேட்டு இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போது பிராண்ட் டைப்பில் ஒன்று கொடுக்குறேன், சைஸில் ஒன்று கொடுக்குறேன், கலரில் ஒன்று கொடுக்குறேன், மாடலில் ஒன்று கொடுக்குறேன், பேட்ச் ஸ்டேட்டஸில் ஒன்று கொடுக்குறேன். அதாவது நம்ம பிராண்டு சைஸு கலர் மாடல் இதெல்லாம் வச்சு தான் நம்ம பில்லிங் செக்ஷனில் போடுவோம், வெரிஃபை பண்ணி பில்லு போடுவோம். ஸோ அதனால இந்த இடத்துல நான் ஒன்று கொடுக்குறேன். இப்போ ஐட்டம் அங்கே சேவ் ஆயிடுச்சு. அகைன் இன்னொரு ப்ராடக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். பர்ஃப்யூம் இதோட கோடு மென்ஷன் பண்ணிக்கிறேன், என்டர் பண்ணிக்கிறேன். சப்ளை சூஸ் பண்ணிக்கிறேன், பீசஸ் போட்டுக்கிறேன். இதோட எம்ஆர்பி வந்து 500, பர்ச்சேஸ் ரேட்டு 350 போட்டுக்கிறேன். என்டர் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம பில் வெரிஃபை பண்ணி போட மாட்டோம் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம். ஸோ எல்லாத்துக்கும் 0 கொடுத்துக்கிறேன். இப்போ ஐட்டம் மாஸ்டர் வந்து F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பர்ச்சேஸில் போயிட்டு உங்களுக்கு பில்லு போட்டு காட்டுறேன். என்டர் கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் கோடு வந்து நான் இதில் டைப் பண்ணிக்கிறேன். 900 போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் வந்து குவான்டிட்டி வந்து நான் 50 கொடுத்துக்கிறேன். பிராண்டு சூஸ் பண்ணிக்கிறேன், கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், சைஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துக்கிறேன். மாடல் டைப் பண்ணிக்கிறேன். இதோட சேல் ரேட் வந்து 1299 கொடுத்துக்கிறேன். அகெயின் சேம் இந்த ப்ராடக்ட் கூட மென்ஷன் பண்ணுறேன். என்டர் கொடுக்குறேன். குவான்டிட்டி மென்ஷன் பண்ணிக்கிறேன். பிராண்டு சூஸ் பண்ணிக்கிறேன். கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மாடல் சூஸ் பண்ணிக்கிறேன். இதோட சேல் ரேட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். என்டர் கொடுத்துக்கிறேன். சேம் குவான்டிட்டி 50 போட்டுக்கிறேன். பிராண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். கலர் தென் சைஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். மாடல் சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பர்ஃப்யூம், இது குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடம்ல நமக்கு அப்டேட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நான் பில் இது மட்டும் போட்டுக்கிறேன். இன்வாய்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் அமௌண்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் என்ட்ரியை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த பர்ச்சேஸ் என்ட்ரியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 10. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்கோடு வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் கோடு வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் கோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து பில்லிங் போட மாட்டோம். இப்போ நம்ம பார்கோடு கிரியேட் பண்ணுவோம், அதில் வர கோடு வச்சு தான் நம்ம பில்லிங்கில் வந்து பில்லு போடுவோம். ஸோ இப்போ வந்து நான் பார்கோடு கிரியேட் பண்ண சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பர்ச்சேஸ் நம்பர் 10. இப்போ நான் பார்கோடு போயிட்டு பர்ச்சேஸ் நம்பர் 10 போட்டு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரீவியஸாக ஒரு கோடு கொடுத்துருப்போம் ஐட்டம் மாஸ்டர் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணும் போதே. பர்ச்சேஸ் என்ட்ரிலையும் அதே பர்ச்சேஸ் போடும் போதும் அதே கோடு தான் இருக்கும். பட் நீங்கள் பார்கோடு போட்டதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கோட் ஜென்ரேட் ஆகிடும் ஸ்கேனரில். ஸோ நீங்கள் அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம பில்லு போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு குவான்டிட்டி மென்ஷன் ஆகிடும், அந்த சேல் ரேட் அந்த ப்ராடக்ட்டுக்கு சேல் ரேட் எவ்வளோன்றது மென்ஷன் ஆகிருக்கும், பிராண்டு இதுலேயே ஷோ ஆகிடும், மாடலு கலர் சைஸ் இது எல்லாமே சேம் இந்த
பார்கோடு எல்லாத்துலேயும் உள்ளே வந்துடும். நமக்கு எத்தனை பீசஸ் வேணுமோ நம்ம கொடுத்து பார்கோடில் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெசிஃபிக் நம்மகிட்ட என்ன இருக்குன்னா சீக்ரெட் கோடு, அதாவது இங்கே பர்ச்சேஸ் கோடுன்னு சொல்லி பர்ச்சேஸ் ரேட் கோடுன்னு சொல்லியிருக்கீங்களே, இதை வந்து நம்ம வந்து F12 கொடுத்து பாஸ்வேர்ட் 0 கொடுத்து என்ட்ரி கொடுத்தா பார்த்தா தெரியும். இப்போ 0னா A, 1னா B, 2னா C, அந்த மாதிரி கஸ்டமர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி அவங்க சீக்ரெட் கோட் மெயின்டைன் பண்ணி பார்கோடு கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது எப்படி பில்லு போடுறோம்னு சொல்லி நான் பில்லு போட்டு காட்டுறேன். கஸ்டமர் நேம் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன், என்டர் கொடுத்துக்கிறேன். இதில் ப்ராடக்ட் கோடு வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். நம்ம ஸ்கேன் பண்ணனா ஸ்கேனில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராடக்ட் வந்து கோடு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். பட் வந்து இப்போ ஸ்கேன் பண்ணாததுனால நான் டைப் பண்ணி காட்டேன் ப்ராடக்ட் கோடு, என்டர் கொடுக்குறேன். குவான்டிட்டி எத்தனைன்னு கேட்குது. அதே மாதிரி அகைன் நான் இன்னொரு ப்ராடக்ட் கோட் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டைரக்டா ப்ரீவியஸா பார்த்து அந்த பெர்ஃப்யூமோட கூட நான் என்ட்ரி பண்றேன். இதே மாதிரி ஈஸியா நம்ம பில்லு போட்டுடலாம். இப்போ நியூ கஸ்டமரை எப்படி நம்ம பில்லிங் செக்ஷன்லயே கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன். மொபைல் நம்பர் தான் சிஆர்எம் நம்பரும் வரும். நான் இங்க சிஆர்எம் டைப் கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். இப்போ அகைன் வந்து நம்ம இங்க ப்ராடக்ட் கோடு போட்டு நான் உங்களுக்கு பில்ல போடுறேன். இப்போ கஸ்டமர் வந்து நியூவா கிரியேட் பண்ணியிருக்கோம். சிஆர்எம் பாயிண்ட்ஸோட சேர்த்து கஸ்டமர் நியூ கஸ்டமர் பில்லிங் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 2 ப்ராடக்ட் வந்து பில்லும் போட்டோம். இப்போ கஸ்டமர் திடீர்னு நான் இன்னொரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வர போறேன், அதாவது ஹோல்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அதுக்கும் நமக்கு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு F4 கொடுத்தீங்கன்னா கஸ்டமரோட பில் வந்து ஹோல்ட் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா அஜித்ன்ற கஸ்டமரோட பில் வந்து ஹோல்ட்ல இருக்கு. இப்போ நம்ம வேற கஸ்டமருக்கு பில்லு போட்டுக்கலாம். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன் இந்த பில்ல. இப்போ இங்க அஜித்ன்ற கஸ்டமரோட ஹோல் ஆனது பிங்க் கலர்ல இருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா அகைன் வந்து அன்ஹோல்ட் ஆயிடும். இப்போ இந்த கஸ்டமருக்கு பில்ல க்ளோஸ் பண்ணிடலாம், பில்லு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சிஆர்எம் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட டோட்டல் பில் வேல்யூ பாத்தீங்கன்னா 2949 rupees ஆகுது. நம்ம 100 பாயிண்ட்ஸுக்கு ஒரு சிஆர்எம் பாயிண்ட்ஸ்னு சொல்லி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டலா 29 சிஆர்எம் பாயிண்ட்ஸ் வந்து கஸ்டமருக்கு ஆட் ஆயிருக்கு. இப்படி இதுல கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பில் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பில் வியூல ஷாப் டீடைல்ஸ் இருக்கும். பில் நம்பர், டேட்டு, டைம், கவுண்டரு, கேஷியர் நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல கஸ்டமர் என்ன ப்ராடக்ட் வாங்குறாங்களோ அந்த டீடைல்ஸை மென்ஷன் ஆகி இதுல இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸா பாயிண்ட்ஸ் கஸ்டமர் சிஆர்எம் பாயிண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு, இப்போ கரண்டா போட்ட பில்ல எவ்வளவு இருக்கு, யூஸ் அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க, பேலன்ஸ் இன்னும் எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி டீடைல்ஸை வந்து நம்ம இதுல செக் பண்ணிக்கலாம். கேஷ் டெண்டர் அவைலபிளா இருக்கு. கேஷ் ரிசீவ் பண்ணது எவ்வளவுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து கிளியரா நம்ம கொடுத்துருக்கோம், ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கியூஆர் கோடும் நம்ம ஜென்ரேட் பண்ணி ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. கஸ்டமர் வந்து டைரக்டா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அவங்க பே பண்ற ஆப்ஷன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அடுத்த டாபிக் சேல்ஸ்மேன் வைஸ் வந்து கமிஷன் எப்படி நம்ம பிக்ஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாஸ்டர் போய்க்கலாம். இதுல சேல்ஸ்மேனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சேல்ஸ்மேன் 1, 2, 3, 4 ஆல்ரெடி கிரியேட் பண்ணி தான் இருக்கு. சேல்ஸ்மேன் 1க்கு வந்து கமிஷன் நம்ம வந்து எதுவும் செட் பண்ணல, அதே பாஸ்வேர்டையும் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். சேல்ஸ்மேன் 2க்கு வந்து கமிஷன் செட் பண்ணல. சேல்ஸ்மேன் 3க்கு மட்டும் 10% வந்து நம்ம கொடுத்துருக்கோம்.
சேல்ஸ்மேன் 4க்கு நம்ம எதுவும் கொடுக்கல. நம்ம கமிஷனே டூ டைப்ஸா கொடுக்கலாம். ஒன்னு வந்து சேல்ஸ்மேன் வைஸ் கொடுக்கலாம், இன்னொன்னு ஐட்டம் வைஸ் கொடுக்கலாம். இப்ப பாத்துட்டு இருக்கிறது சேல்ஸ்மேன் வைஸ் பாத்துட்டு இருக்கோம். சேல்ஸ்மேன் 3க்கு மட்டும் நம்ம 10% கொடுத்துருக்கோம். இப்போ ஐட்டம் வைஸ் எப்படி பாக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். என் ப்ராடக்ட் வைக்கிறேன். ஐட்டம் மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட்டுக்கு, அதாவது இந்த டிஷர்ட்டுக்கு, இந்த டிஷர்ட்டை வந்து ஒருத்தவங்க சேல் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சேல்ஸ்மேனுக்கு 3% வந்து அந்த ப்ராடக்ட்ல இருந்து 3% வந்து உங்களுக்கு கமிஷன் போகும். அதே மாதிரி இந்த லெகின்ஸுக்கு 5%, அந்த மாதிரி பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் வச்சுக்கலாம். இந்த அடுத்த இந்த டிஷர்ட் ஏபி 23க்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. அந்த மாதிரி ஒரு ஒரு ஐட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சேல்ஸ்மேனுக்கு வந்து கமிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இல்ல பில்லிங்ல வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பில்லிங் கிளிக் பண்ணிக்கிறேன், கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல இந்த பில்லுக்கு ஃபுல்லா ஒரே சேல்ஸ்மேன் கைட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்துலயே வந்து நம்ம சேல்ஸ்மேன் 1 2 அந்த மாதிரி நம்ம எந்த சேல்ஸ்மேனோ அதை கொடுத்து நம்ம பில்லிங் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் வந்து மல்டிபிள் சேல்ஸ்மேன் வந்து ஒரு கஸ்டமருக்கு ஹேண்டில் பண்ணி ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு வந்து நம்ம சேல்ஸ் மேனோட நம்பர், அதாவது கோட் கொடுத்துருப்போம். அந்த கோடை மென்ஷன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 1 கொடுக்குறேன். இப்போ ப்ராடக்ட் கோடு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த ப்ராடக்ட் எந்த சேல்ஸ்மேன் வந்து கைட் பண்ணி சேல் பண்ணாங்களோ அவங்களோட கோட் நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேல்ஸ்மேன் வந்து யாரு சேல் பண்ணியிருக்காங்க கைட் பண்ணியிருக்கதை நம்ம இந்த இடத்துல போட்டு கமிஷன் பார்க்கறதுக்கு நம்ம செக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பில்லை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து கமிஷன் ரிப்போர்ட் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல கஸ்டமர் கிட்ட அதாவது சேல்ஸ்மேன் வந்து ஐட்டமைஸ் ப்ராடக்ட் எப்படி சேல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் 1 வந்து அவங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சேல்ஸ்மேன் 1க்கு கமிஷன் எதுவுமே கொடுக்கல. சேம் அதே மாதிரி சேல்ஸ்மேன் 2க்கும் கமிஷன் எதுவுமே நம்ம கொடுக்கல. சேல்ஸ்மேன் 3க்கு மட்டும் நம்ம பிகினிங்லேயே பார்த்த மாதிரி அவங்களுக்கு 10% கமிஷன் இருந்திருக்கு. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வித்தாங்கன்னா அவங்களுக்கு 10% கமிஷன் பேசிஸ்ல அவங்களுக்கு அமௌண்ட் கேல்குலேட் பண்ணி இங்கே இருக்கு. அதே மாதிரி சேல்ஸ்மேன் 4 பார்த்தீங்கன்னா 5 ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அந்த 5 ப்ராடக்ட்ல 3க்கு மட்டும் தான் கமிஷன் இருக்கு, 2க்கு இல்ல. அதாவது இந்த 3 ஐட்டத்துக்கு மட்டும்தான் ஐட்டம் வைஸ் வந்து கமிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஐட்டத்துக்கு வந்து கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணதுனால கமிஷன் வந்து 0ல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேல்ஸ்மேன் வைஸ் வரைக்கும் நம்ம கிளியரா கமிஷன் பார்த்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆப்ஷனும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அடுத்த டாபிக் ஐட்டம் வைஸ் வந்து க்ளோசிங் ஸ்டாக் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். கிறிஸ்டல் ரிப்போர்ட் போயிட்டு ஸ்டாக் மாஸ்டர் போயிட்டு ஐட்டம் வைஸ் பேட்ச் வைஸ் க்ளோசிங் ஸ்டாக் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை வியூ பண்ணி காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஐட்டம் வைஸ் பேட்ச் வந்து அதாவது கலர் மாடல்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு ஷோ ஆகும். அவங்க இதை பேஸ் பண்ணி கூட அவங்க ஐட்டம் வைஸ் வந்து அவங்ககிட்ட ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டாபிக் சப்ளையர் பேமெண்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். பேமெண்ட்ல போயிட்டு நான் ஒரு சப்ளையர் நேம் சூஸ் பண்ணிக்கிறேன், என்கிட்ட கொடுத்துக்கிறேன். இதை பாத்தீங்கன்னா நம்ம இந்த சப்ளையருக்கு 3,37,410 rupees வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஸோ இதுல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல நான் வந்து ஒரு 1 lakh வந்து கொடுக்குறேன். இப்போ F1 கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன்.
சேவ் பண்ணிட்டேன். இப்போ அகைன் பாருங்க, நான் இந்த கஸ்டமருக்கு கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா 2,37,410 ருபீஸா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ப்ரீவியஸா வந்து 1 லேக் வந்து அவருக்கு பே பண்ணிட்டோம். ஸோ அதனால இந்த அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடும். இதனால நம்ம வந்து சப்ளையருக்கு பேமெண்ட்டை கரெக்டா கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டாபிக் யூசர் ரீச். யூசர் ரீச் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். யூடியூப்ஸ் போயிட்டு இது லைசன்ஸ் போயிட்டு இந்த பில்லிங் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். இதில் டிரான்சாக்ஷன் கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லிங் கவுண்டர்ல பில்லிங் செக்ஷன்ல இருக்கவங்க எந்தெந்த டேஷ்போர்டை அவங்க யூஸ் பண்ண முடியும், அதாவது எதெல்லாம் அவங்க யூஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஒன்ஸ் வந்து நான் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்றேன், பில்லிங் போறேன், பாஸ்வேர்ட் கொடுத்து என்ட்ரி பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா பில்லிங் மட்டும்தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு அதுக்கு மட்டும் தான் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பர்ச்சேஸ், ப்ராடக்ட் அந்த மாதிரி அவங்க எதுவும் யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே நம்ம லாக் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் அவங்க அன்லாக் பண்ணி அவங்க யூஸ் பண்ற மாதிரி செட் பண்றதுக்கு நம்மகிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இதை லாக் அவுட் பண்ணிட்டு இதை நான் லாக் அவுட் பண்ணிட்டு அகைன் லாகின் பண்ணி காட்டுறேன். இன்போஸ் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சேல் ரிப்போர்ட் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சேல் ரிப்போர்ட் போய்க்கிறேன், சேல் மாஸ்டர் போய்க்கிறேன். இதுல சேல்ஸ் பார்ட் கொடுக்குறேன். இதுல பாத்தீங்கன்னா பார்ட் 1 கொடுத்துக்கிறேன். இதுல சேல் அமௌண்ட் ரிப்போர்ட் வந்து நமக்கு எந்த வைஸ் வேணுமோ ஐட்டம் வைஸ் எடுத்துக்கலாம், டெய்லி வைஸ், நமக்கு எந்த பேசிஸ்ல வேணுமோ நம்ம அந்த மாதிரி எடுக்கிற ஆப்ஷன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரிப்போர்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். லாஸ்டா ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அக்கௌண்ட் மாஸ்டர் போய்க்கிறேன். இதுல ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எக்ஸ்எல் சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கிட்ட ஜேசன் ஃபார்மேட்ல எக்ஸல் அப்லோட் பண்ற ஆப்ஷன்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. தேங்க்யூ.